Hey guys, இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் வந்து Redmi-யோட Note 12 இப்போ ரீசெண்டா லான்ச் ஆச்சுல Redmi Note 12 அதோட அன்பாக்சிங் வீடியோவும் இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து ரெண்டு சீல் இருந்து அந்த ரெண்டு சீல் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணாதான் உள்ள இருக்கிறது மொபைலை வெளிய எடுக்க முடியும். சீலையும் டாப்ல இருக்கிற பாக்ஸையும் ரிமூவ் பண்ணோன்னே எல்லா ரெட்மி ஃபோனில் வர மாதிரி ரெட்மி பை ஜோமின்ட்டு ஒரு சிம்பிளான வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் ஒரு பேக் கேஸும் அதுபோல் சிம் ரிஜெக்டரும் சிம்பிளாக மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வந்து 33 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி சார்ஜர் கேபிளும் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து சீலை வந்து கவர் சீல் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள இடத்துக்கு ஃபோன் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா கிளாஸ் டைப்பில் கேமராக்குள்ளே நம்ம முகமே தெரியுது, அந்தளவுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பவர் பட் ஆனோன்னா எம்ஐ ஸ்டார்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து MUIயோட 13 வெர்ஷன் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து 14 வெர்ஷனோட அப்டேட் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது செல்லு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன், அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் வந்து 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், அப்புறம் டைப் 2 டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் கேஸ் தான் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் ஆல்மோட் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது சன்லைட் மோட் கூட இருக்குது. நீங்கள் சன்லைட் யூஸ் பண்ணுற கூட வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து விசிபிள் ஆகும். எல்லா ஃபோனில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பவர் பட்டனும் அதுக்கப்புறம் வந்து வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிம் ரிஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதேமாரி டைப் சி சார்ஜர் போட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mm ஜாடு ஜாக்கும், அது கூட வந்து IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் விஷயம் இதோட பேக் டிசைன்ஸ், அப்புறம் வந்து இதோட கேமரா டிசைன்ஸ் தான் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்கில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 3 கேமரா சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே கிளாஸ் டைப்பில் உங்கள் முகமே தெரியும். அப்புறம் சன் சைடு பட்டு வந்து பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் Snapdragon 4 Gen 1 இப்போ மிட் ரேஞ்சுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா தான் ஒரு பர்ஃபெக்டான விஷயம், பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. 48 மெகாபிக்சல் மெயின் கேமராவை கொடுத்துருக்காங்க. வெறும் 16 மெகாபிக்சல் தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து சூப்பராக இருக்குது. பேக்கோட ஃப்ரண்ட் கேமரா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு கேமரா. இது வந்து பேக் கேமராவோட சாம்பிள்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ நம்மளுக்கு ரெகுலராக சேரும்.